வீடியோ பார்த்து சொல்ல. அது ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. நந்தினி வந்து செம்ம கடுப்பில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து அதை வந்து வெறுப்பேற்ற போகிறோம். அதனால் வந்து இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நான் இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போகிறோம், அதனால் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கோவப்படாத நந்தினி, கோவப்படுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. இவர் வந்து பெரிய ஆள், பயங்கரமான ஆள். இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து தோரம் பருப்பு, நந்தினி தோரம் பருப்பு தானே? உளுந்த பயிரா அது? இவங்க ஆடியன்ஸ் தெரியாது, சொல்லு. டென்ஷன் ஆகாது. இப்போ வந்து ரொம்ப கோவத்தில் இல்லை. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் கோவத்தில் இருக்கிறாருப்பா. இப்போ வந்து தோரம் பருப்பு காய்ஸ் இப்படி தான் கழுவணும். அங்கே பாருங்கள், நாங்கள் வந்து செடிக்கு தான் ஊற்றுருவோம், கீழே ஊற்றிட மாட்டோம். ஸோ இது வில்லேஜில், அதனால் வந்து கீழே தான் ஊற்றிடுவோம். ஸோ இப்போ வந்து நந்தினி சாப்பாடு செஞ்சால் வந்து வேறு லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாம்பார் வைக்க போது போல். அதனால் வந்து இப்போ தண்ணி ஊற்றி வானலில் சாம்பார் வச்சுனிக்குது. இப்போ கலக்கி நிற்குது பாருங்கள். செம்ம லுக்கு கொடுக்குது, வேறு லெவலு, சூப்பர் சூப்பர். பாருங்கள், இதான் எங்கள் அடுப்பு, ஸ்பெஷல் அடுப்பு. ஸ்பெஷல் அடுப்பு இது, வேறு லெவலான அடுப்பு இது. அந்த ஸ்பெஷல் அடுப்பு போடுறது எஜமானி வந்து இவங்க தான். நீ போடலையா? அம்மா போடுதா? இங்கே சொல்லு. பாருங்க பல்லு பாருங்க. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா செம்ம டென்ஷனில் இது. இப்போ வந்து அவர் எங்கே போயிட்டு வந்திருக்காருன்னா, வேலைக்கு போயிட்டு வந்த செம்ம காண்டில் இருக்கிறாரு. அதனால் வந்து ஏதோ பண்ணி விட்டுக்கிறாங்க, பண்ணி விட்டுனா ஏதோ திட்டி விட்டுக்கிறாங்க போல். அந்த கோவத்தில் வந்து இப்போ சாம்பார் வைக்க தொடங்குறார். இந்த சாம்பாரை வந்து வெற்றிகரமாக முடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். செம்ம கோவத்தில் இருக்கிறார். பாருங்கள் ஆடியன்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுறேன். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ப்ளீஸ் பாருங்களேன். நீங்கள் கமெண்டில் கேட்டுருந்தீங்களா, ஏன் நந்தினிக்கு பல்லு தெரியுதுன்னு? அது ஒன்றும் இல்லை, இது போலாம் சின்ன வயசில் சிரித்து வந்து பல்லு வெளில வந்து போச்சு. கமெண்ட்லாம் வரல நந்தினி, நானே சும்மா சொல்கிறேன். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. சரி ஓகே காய்ஸ், சும்மா தான், நானே இதை சொன்னேன், சும்மா தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது சாம்பார் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் உரிக்கணும்ல, அதனால் வந்து வெங்காயம் தானே உரிக்கணும். ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி காட்டு. காய்ஸ் அவ்வளோதான். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்து இப்போ வந்து அரைக்க போகுது. அறுத்து வந்து இதில் சாம்பார் இது இல்லையா, அதான் அந்த பயிர் போட்டிருப்போம்ல, மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுருக்கா. சொல்லு என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லுங்க, வீடியோ பார்த்து சொல்லு. கைஸ் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி போடுறாங்க. அவ்வளோதான், இது போல் வந்து கட் பண்ணி போட்டு வந்து ரொம்ப நேரம் வேகணுமா? பயிர் வேகிற வரைக்குமா? ஸோ ஓகே, அது வரைக்கும் கட் பண்ணி போட்டுருக்கு. ஏன் வந்து இப்போ மேடம் வந்து செம்ம கோவத்தில் இருக்கிறாங்கன்னா வந்து செம்ம கோவத்தில் இருக்காங்க. எங்கேயோ வேலைக்கு போனாங்க, அங்கே வந்து செம்ம திட்டிகிட்டு இருக்கிறாங்க போல். இப்போ வந்து ஒயர் கோடில் வந்து என்ன எடுக்கிறீங்க? மிளகாய் எடுக்கிறாங்க. பூண்டு உரின்னு கொடுக்குறாங்க காய்ஸ். ஸோ ஓகே, பூண்டு உரித்த பிறகு வந்து மீண்டும் சந்திக்கிறேன் காய்ஸ். இதில் இந்த முகத்தில் வந்து தடவி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா வந்து என்னது இது, என்ன தடவி இருக்கு அது பேர் சொல்லு. இந்த காப்பி தூளில், அந்த காப்பி தூளும் இந்த என்ன சர்க்கரை, அது சர்க்கரை, கரும்பு சர்க்கரை,
அது சர்க்கரை ரெண்டும் கலந்து ஒரு கலவையாக அந்த நீங்கள் நினைக்கிறது தான் அதுதான் தடி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான். ஸோ அதுதான் சூப்பராக தடி இருக்குது. பாருங்கள் பொசிஷன்ஸ்லாம் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. வேற லெவலாக இருக்குது. செம்ம கடுப்பில் இருக்காப்புல. இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிது பாருங்கள். பயிர் வந்து வெந்துடுச்சு ஓரளவு வெந்து இருக்குது பாருங்களேன். ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு அங்கே செம்ம டென்ஷனாக உள்ளார், செம்ம கோவத்தில் உள்ளார். ஸோ இருந்தாலும் வந்து நமக்காக வந்து வீடியோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. கைஸ் இப்போ வந்து பயிர் சட்டி நல்லா மாங்குன்னு கடைகிறாங்க. அது ஒன்றும் இல்லை, வாய் பேச முடியாத பொண்ணுக்கு வந்து தான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஆயா வந்து இப்போ வந்து என்ன ஆயா சுட்டுக்கிற சொல்லு. இது சத்து மாவு இருக்குல்ல, பால் வீட்டில் கொடுப்பாங்களே, அதில் வந்து என்ன செஞ்சுக்கிற சொல்லு. வடை தட்டி போட்ட மாதிரி. வடை தட்டி போட்ட மாதிரி. கேவுரு அடைனா வந்து கேவுரு தெரியுமா, இந்த கேழ்வரகுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து அதில் வந்து செஞ்சுக்கிறாங்க. இந்த சத்துண மாவு அந்த கேவுரு மாவுலாம் வச்சு. இவங்க யாருன்னா வந்து திருடி துண்டத்தில் பக்கா கேடி. எங்கள் ஆயா சோறுத்து வந்து செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து இது போல் வந்து பாசமுள்ள ஆயா இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணி வைங்க. வத்தலை வந்து செஞ்சுக்கிறாங்க. ஸோ தீனியா சோறு தான் முக்கியம் அப்படின்ற போல் இது வேறு லெவலு. இப்போ வந்து ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு பொறுமையாக சாப்பிட்றோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நந்தினி வந்து சாப்பிட்டீங்கன்னே வந்து வீட்டு வாசல் பெருக்கு பார்த்துக்கிறீங்களா. கரெக்டாக வந்து மாலை 6 மணிக்கு வந்து பெருகிறாங்க. புஸ்கு கோலம் வந்து அழிய போகுது. தீனி ஒரு பக்கம் வாய் மாட்டு மிக்சி ஓடி நிற்குது, ஒரு பக்கம் வந்து பெருக்கின்னு இருக்குது. அது தெரியுதா பாருங்க, ரெட் கலரில். அவர் தான் எங்கள் அப்பா. விவசாயி மாரி தெரியுதா அச்சசல், அவர் தான். தெரியுது பாருங்க, விவசாயி பொண்ணு இது. தீனினால இது பாருங்க. எப்ப பார்த்தாலும் சோறு. காய்ஸ் இப்போ வந்து சாம்பாரை வந்து தாளிக்கு போகுது, அதனால வந்து பூண்டு உரிச்சு. ஸோ அதனால வந்து என்ன சொல்லு நந்தினி, என்ன பண்ணியிருக்க? சாம்பார் தாளிக்கு போகிறேன். சாம்பார் காஞ்சி மிளகாய் போட்டு காஞ்சி மிளகா கடுகு. எங்கள் ஆயா வந்து கடுகு இல்லையா, கடுகு இல்லாமலே வந்து யாருன்னா தாளித்து பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்படி யாருன்னா வந்து தாளிச்சு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்ருங்க இதுக்கும். இப்போ வந்து கடுகு இல்லாமலே எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லி தருவாங்க. பூண்டு மிளகு பூண்டு காஞ்ச மிளகா போட்டு தாளிப்போம், வாசனை. எங்கள் ஆயா வந்து வேலை எவ்வளோ பேசுவாங்க. ஸோ இவங்கள வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நல்லா பண்ணியிருப்பேன், ஆக்டிங்லாம் செம்மையாக பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்படியே திருட்டு மொழி பார்க்கிட்டு பாருங்கள். இவங்க பேர் தான் நந்தினி. என் பேர் சொல்லவே இல்லை, என் பேர் சிவா, அவங்க பேர் நந்தினி. எங்கள் ஆயா பேர் வந்து எல்லம்மாள். இவங்களுக்கு வந்து எவ்வளோ வயசாகுது உங்களுக்கு? எனக்கு ஆகுது 80 வயசு. 80 வயசுக்கு மேலே தான் இருக்கும். அவங்க போய் சொல்கிறாங்க. இவங்க வந்து எங்கள் ஆயாவுக்கு அம்மா. இவங்க அப்படியே ஷாக்காக போய் விழுந்துடாதீங்க. இவங்க வந்து எங்கள் ஆயாவுக்கு அம்மா. இப்போ தலைமுறைன்னு சொல்லு. 4 தலைமுறை தாண்டி தான் இவங்க இன்னும் இருக்கிறாங்க. இது என்ன சொல்லு? இதுவா? காய்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து பெருசேலி வந்து இந்த தாலிக்கு போதான். ஸோ இங்கே பாருங்க, கடுகு போடவே இல்லை. இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா பூண்டு போட்டாங்க. கடுகு போடாமல் வந்து யாருன்னா சமையல் செஞ்சு பார்த்துக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், வேறு லெவல் வாசனையாக இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, கடுகு போடாமலே பூண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன போட போகிறேன்?
என்ன மிளகா அது? சரக்கு மிளகாய். சறுக்கு மிளகா. ஒயின் ஷாப். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. காஞ்ச மிளகாய். அந்த காஞ்ச மிளகா தான் ஆயா வந்து மிஸ்டேக் பண்ணி சொன்னதில்ல. பேரே சறுக்கு மிளகாவா? காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகா. அது நான் சறுக்கு மிளகா. மிளகாய் காஞ்சதுனால காஞ்ச மிளகாயை வந்து பச்சை மிளகான்னு சொல்ல மாட்டாங்க, சரக்கு மிளகாய், அரைக்கிற மிளகாய். டேய் ம். கறி துணி நெக்ஸ்ட்டு வந்து போட்டாச்சு கறி துணி. இந்தா ஓகே ஆயா. நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன பண்ண போகிறேன்? எத்துறியா ம். காஞ்சி ஊத்து போறேன். சரி ஊற்று. என்ன ஒரு மரியாதை டேய். அதான் ஓகே காய்ஸ். எப்படி வாசனை வந்து பாரு. வணக்கம் அப்படின்னு ஊத்து. ஓடுது பாரு, ஆவி பறந்து வர. ஆயா இப்போ வந்து இது என்ன இது பேர்? நான் அந்த கீரை பேர் நான் சொல்ல பொன்னாங்கண்ணி. எடுத்து காமி ஆயா. பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து கீரை பேர்னா பொன்னாங்கண்ணி. காய்ஸ் இந்த கீரை பேர் வந்து பொன்னாங்கண்ணி கீரை. கண்ணுக்கு உபயோகமானது. ரொம்ப வந்து நல்லது, குளிர்ச்சி தரும். ஸோ கண் பார்வை நல்லா தெரியும். இது வந்து நாங்கள் கடையிலலாம் வாங்கிட்டு வர மாட்டோம், இங்கே வில்லேஜ் தானே, அதனால வந்து கிள்ளி வந்து இங்கே எதனா ஒரு கிள்ளிட்டு அதான் ஒரு ஓடை ஏரிலாம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மல்லாட்டைன்னு சொல்லுவாங்களா, மல்லாட்டை போகிற இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். தோட்டத்தில் இருந்து கிள்ளியாந்தேன். ஓகே, இது போல் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருந்தால் சொல்லுங்கள். நான் வாங்கி சாப்பிட்டதை விட வந்து இயற்கையாக வந்து நேச்சுரலாக கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்மளே வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்ருங்க. என்ன போடக்கூடியதான் இதுக்கு என்ன எப்படி போட்டால் செஞ்சால் நல்லாயிருக்கும்? வெங்காயம் அரிஞ்சிக்கணும் சிறுவோம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு, மல்லாட்டை பயிர் இருந்தால், வேர்க்கடலை பயிர் இருந்தால் போடலாம். வேர்க்கடலை பயிர் இல்லைன்னா தேங்காயை திருவி கொட்டி பொரியல் பண்ணலாம். பொரியல். ஸோ எங்கள் ஆயா சொன்ன டிப்ஸ்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க செஞ்சுட்டு. பொரியல் இப்போ வந்து இதை வச்சு தான் இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து இந்த கீரை வந்து உடம்பு நல்லதில்லை, அதனால் வந்து இந்த கீரை தான் சாம்பாரும் வைக்கலாம், சைடிஷ் பொரியலும் பண்ணலாம். எதை ஒன்றாலும் கடைஞ்சும் சாப்பிட்லாம். எல்லாம் ஒன்றாலும் இது தேவைப்படுது. ஓகே. இப்போ வந்து ஆயா வந்து அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து பொரியல் பண்ண போகிறாங்க. ஊற்றுங்க ஆயா. மிளகாய் கிள்ளி போடுறேங்க. காஞ்ச மிளகாய் கத்தி தான் பேசாயா, நமக்கெல்லாம் மைக் இல்லை. மிளகாய் கிள்ளி போடுறாயா இப்போ? நான் ஆயாவா? ஆயா இல்லை, நான் போடுறேங்க. சரி, கடுகு போடுறேங்க. லாஸ்ட்ல போடுவான் கடுவை போடுறப்போ அது பொரிச்சு ஒன்னா அதை கொட்டுவேன். சரி. ஃபர்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகா போட்டேன்னா கடுகு போடுறேன் பேர், பொரியுது பேர், போட போகிறேன் பேர். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், சாலை சம்பதம் போட்டா போடாயா. பச்சை மிளகாய் வந்து இப்போ போட போகிறாங்க. அது அதுலேயே ஆயில் ரெடி போட்டாங்க. போடாயா. இது கடைசியா போடுவேன். தக்காளி வந்து கடைசியா போடுவாங்க. ஆமா, மல்லாட்டை பயிர், வேர்க்கடலை எல்லாம் கடைசியா போட்டு கீரையே போடுவேன். கீரை போடுவோம் சொல்றேன். என்ன நந்தினி பண்ண போறா? சும்மா இதுக்கு வந்து பூசுற வேலை தான். கழுவி ஓகே. ஆயா வந்து வணக்க போகிறாங்க. ஸோ எல்லாம் போட்டாச்சு. தக்காளி மட்டும் லாஸ்ட்டில் போடுவாங்க. ஓகேவா? வதக்கிட்டு அப்புறம் கீரை போடுவோம். ஓகே, வணக்கிற நேரம் நந்தினி என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். என்ன பண்ணுறாங்க? என்ன இது என்ன இப்படி போடணும் சொல்லு, இவங்களுக்கு டிப்ஸ் சொல்லு. என்ன பண்ணணும் சொல்லு. மஞ்சளும் போட்டு தாடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் சொல்லு. என்ன பண்ணா? கற்றாழை வச்சுன்னு வந்து மஞ்சத்தூள் கொட்டி
ம் நல்லா மிக்ஸ் பண்ணி ம் மூஞ்சில போட்டு ஆட்டிக்கணும். ம் நல்லா ஹீட்டா இருக்கிறதுலாம் குறையும். சரி போக நல்லா கிளம்புது. கைஸ் வந்து ஸோ புகை வந்து வர ஆரம்பிச்சிச்சு. மூச்சு முட்டை வர ஓகே. ஊர் மட்டும் ஸோ இதுக்குன்னே நம்ம ஒரு அடுப்பு நந்தினி தயாரிக்கணும் நந்தினி. ஓகே எரியுது. என்ன பண்ணோம் ஓகேவா? அதான் சொட்டுனா இது பண்ணிட்டியா? எல்லாம் சொல்லியாச்சு. என்ன சொல்? இல்லை எனக்கு கேட்கல. ஆக்சுவலாக இன்னொரு டைம் சொல்லு, தெளிவாக சொல்லு. டேய் என்னடா பிரச்சனை? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். தெளிவாக சொல்லு. நானே மூஞ்சி என்னென்ன எடுத்துக்கிற அதை மட்டும் சொல்லு. என்னென்ன ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்க? கற்றால அப்புறம் மஞ்சள் காய்ஸ் இது ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து இப்போ வந்து இந்த அதான் ஜொல்லு வாயில் வடிகிற ஜொல்லு போல் இருக்குது. அதை எடுத்து மூஞ்சி தைக்க போகுது. இது வெறும் வயிற்றோட காயெல்லாம் சாப்பிட்டா நல்லது. காயில் வந்து சாப்பிட்டா இது ரொம்ப ரொம்ப நல்லது காய்ஸ். இப்போ வந்து மூஞ்சில் வந்து அப்ளை பண்ண போகுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு மூஞ்சி இருந்தது பார்த்தீங்களா? அப்போ வந்து காப்பி தூள் பூசி இருந்தது. ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இதை போட போகுது. இப்போ வந்து ஆயா வந்து கீரை போட்டுச்சு. ஆயா போய் பார்ப்போம். ஆயா வந்து கீரை போட்டு இப்போ வந்து பொரியல் பண்ண போகுது. அவ்வளோதான், போட்டாச்சு. வெங்காயம் தக்காளிலாம் வதக்கியாச்சு. ஸோ இப்போது ஆயா வந்து அந்த பொன்னாங்கண்ணி கீரையை போட்டு நல்லா வணக்குறாங்க காய்ஸ். இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து ஸோ இடிச்சாச்சு, நல்லா இடிச்சாச்சு. இப்போ வந்து போட போகிறாங்க. போடயா பாருங்க. சூப்பராக வந்து ஃபுல்லாக வந்து இது போல் வந்து சூப்பராக போட்டாச்சு. வேர்க்கடலை போட்டாச்சு. பீஸ் ஆயிடுச்சு. இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இது போல் வந்து செஞ்ச அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க.